இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க சார், சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஃபேட்டி லிவர்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணம் தெரியுமா? இந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரி, அது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு 5 காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுகரு, ப்ரெஷர், சரியா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், பித்தப்பையில கல், சரியா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா விட்டமின் குறைபாடு, தெரியுதா? ADEK எழுதியிருக்க பார்த்தீங்களா? விட்டமின் ஏ குறைஞ்சிச்சின்னா கண் பார்வையில் பிரச்சனை வரும். விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஈன்னா எது? நோய் எதிர்ப்பு சக்தி, பிளட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ். விட்டமின் கேன்னா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு, சரியா? இன்னொன்று வந்து என்னது? அஜீரண பிரச்சனை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அல்சருக்கும் கேஸுக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஃபேட்டி லிவர்னால வரக்கூடிய பிரச்சனைகள். இன்னொன்று ரொம்ப ஆபத்தானது லிவர் ஃபெயிலியர் கூட ஆகலாம், சில டைமில் லிவர் கேன்சர் கூட வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளவு ஆபத்தானதான் இந்த ஃபேட்டி லிவர். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஃபேட்டி லிவர் தானே, எல்லாருக்கும் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக தவறான இன்ஃபர்மேஷன். ஃபேட்டி லிவர் இஸ் டியூ டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் இன்சுலினும் அப்படியே போட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சிட வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இந்த தம்பி பாருங்க, பெரியவங்க 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கரெக்டாக நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையா? கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே.